இன்னைக்கு நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது அவர் போட்ட பிச்சை. அவர் இன்னைக்கு இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவோ கனவுகளோட நாமளும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட மெட்ராஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அசோசியேட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டராக முயற்சிக்கும் போது பல கம்பெனியில் ஏறி இறங்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்த நேரத்தில் சௌத்ரி சார்கிட்ட போய் ஒரு கதை சொல்லி அவர் கதையை கேட்டவுடனே ஓகே சொல்லி அப்படி ஆரம்பித்த படம் தான் புது வசந்தம். இன்னைக்கு என் வீட்டுக்கு பேரே புது வசந்தம் தான். இன்னைக்கு நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது அவர் போட்ட பிச்சை. அவர் இன்னைக்கு இல்லை. எனக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா 100 படம் எடுக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு கனவு. 100 படம் எடுப்பாங்க சூப்பர் வுட்ல. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு.